Hello everyone. நாம பார்க்குறது 10th மேத்ஸ்ல 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.17ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் a matrix A is equal to அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே எந்த இடத்துல இருக்குது, அதோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சொல்யூஷன் போயிடலாமா? ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நான் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸில் இதோட ஆர்டர் எப்படி எழுதிக்கலாம், நம்பர் ஆஃப் rows into number of columns இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன இருக்குது பாருங்கள், 1 2 3 4. ஸோ அப்போ 4 cross columns என்னது 1 2 3 4 4 cross 4ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இவங்க கேட்டிருக்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் என்ன பண்ணுவோம், இந்த நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நமக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கிடச்சிருமா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் என்னது 4 இன்ட்டு என்னோட வேல்யூ என்னது 4 4 4s are 16. அப்போது இந்த மேட்ரிக்ஸில் டோட்டலாக நமக்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, 16 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், ஆர்டர் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஆர்டர் என்னது 4 cross 4. ஓகேவா? அடுத்தது இந்த எலமெண்ட்ஸில் என்னென்ன வேல்யூ இங்கே இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போது A22ன்னு இருக்குது. A22னா என்னது, செகண்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம். ஸோ செகண்ட் ரோ செகண்ட் காலம் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, √7ன்னு இருக்குது. ஸோ ஓகேவா, இது √7. அடுத்தது A23 செகண்ட் ரோ. இப்போ செகண்ட் ரோவில் தேர்ட் காலம், செகண்ட் ரோவில் தேர்ட் காலம், அப்போ √3/2. அடுத்தது செகண்ட் ரோவில் ஃபோர்த் காலம், செகண்ட் ரோ ஃபோர்த்து காலம், ஆன்சர் என்னது 5. அடுத்தது A34 தேர்ட் ரோ ஃபோர்த் காலம், தேர்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோர்த் காலம், அப்போ ஆன்சர் என்னது 0. ஃபோர்த் ரோ தேர்ட் காலம், ஃபோர்த் ரோ தேர்ட் காலம், ஆன்சர் என்னது -11. ஃபோர்த் ரோ ஃபோர்த் காலம், இது ஃபோர்த் ரோ இது ஃபோர்த்து காலம், ஆன்சர் என்னது 1. ஓகேவா? ஸோ அதுக்கான எலமெண்ட்ஸோட வேல்யூஸும் எழுதியாச்சு. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 16 elements, வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் ஹாவ், வாட் இஃப் இட் இஸ் ஹாவ் 6 elements அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு மேட்ரிக்ஸில் வந்து 18 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 18 எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஆர்டர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து ஒரு மேட்ரிக்ஸில் 6 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, அதுக்கான ஆர்டர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் என்னது, நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ணாலே அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஒன்று தான் நமக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஆர்டரை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஆர்டர் வேணும்னா நமக்கு என்னென்ன தேவை, எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் தேவை இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கேருந்து கொண்டு வர போகிறோம். இது பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது, ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அது வந்து 18ன்ற வேல்யூவை கொடுக்குது அப்படின்றது தெரியுது இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எந்தெந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 18 கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பாசிபிள் வேல்யூஸை வந்து நம்ம ஒரு பேராக எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு 18க்கு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது mn = 18 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கான பாசிபிள் பேர்ஸ் ஓகேவா எழுதிக்கலாம், ஆர்டர்ட் பேர்ஸ். ஸோ இப்போ எந்தெந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்கும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து போகலாம். 1 18s are 18, அதுக்கப்புறம் 2 9s are 18, 3 6s are 18, அதுக்கப்புறம் 4 டேபிள் 5 டேபிள் வராது, 6 3s are 18, அடுத்தது 9 2s are 18 கிடைக்கும். ஃபைனலாக நமக்கு 18th டேபிளில் தான் 18 கிடைக்கும். 18 1s are 18. இதுதான் அதுக்கான பாசிபிள் பேர்ஸ். இதில் மட்டும்தான் நமக்கு 18 கிடைக்கும். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த பாசிபிள் வேல்யூஸில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 18ன்ற வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் வந்து எழுத போகிறோம். Therefore, possible orders when the matrix has 16 elements, ஓகேவா, ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 2 வேல்யூக்கு நடுவில் ஒரு கிராஸ் போட போகிறோம். அவ்வளோதான். 1 cross 18, 2 cross 9, 3 cross 6, 6 cross 3, 9 cross 2.
18 cross 1. ஓகேவா, இதுதான் இந்த பாசிபிள் ஆர்டர்ஸ். ஓகேவா, 18 எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி பாசிபிள் ஆர்டர்ஸில் இருக்கலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒருவேளை 6 எலமெண்ட்ஸாக இருந்தால் அதோட ஆர்டர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சேம் இதே மாதிரி தான் போடணும். mn is equal to 6ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், பாசிபிள் பேர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 கிடைக்குதோ அதுக்கான பேர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எழுத போகிறோம். ஆர்டர்ட் பேர்ஸ் ஈக்குவல் டு 1 6 ஆர் 6, அதுக்கப்புறம் 2 3s ஆர் 6 கிடைக்குமா. அடுத்து 3 டேபிளில் 3 2s ஆர் 6 கிடைக்குமா, 4 வராது 5 வராது, ஃபைனலாக நமக்கு 6 டேபிளில் தான் 6 கிடைக்கும். 6 1s ஆர் 6ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், சேம் இதே மாதிரி ஆர்டர்ஸாக எழுத போகிறோம். ஓகேவா, therefore possible orders when the matrix has 6 elements equal to, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பேர்ஸ்க்கு நடுவில் கிராஸ் போட்டு எழுத போகிறோம். 1 cross 6, 2 cross 3, 3 cross 2, 6 cross 1. ஓகேவா, ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸில் 6 எலமெண்ட்ஸ் வந்து டோட்டலாக இருக்குன்னா அதுக்கான பாசிபிள் ஆர்டர்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கலாம், இந்த மாதிரி கிடைக்கலாம். சரிங்களா. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் ஏ 3 cross 3 மேட்ரிக்ஸ் ஹூஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கிவன் பை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதிலிருந்து 2 சப்டிவிஷனில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும், இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி 3 cross 3 மேட்ரிக்ஸை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரிங்களா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கான எலமெண்ட்ஸை வந்து இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 3 cross 3 மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்மை தான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். சரியா, ஜென்ரல் form of 3 cross 3 matrix is A எடுத்துக்கிறேன். A is equal to A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா, இந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலமில் இருக்குது, இது ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலமில் இருக்குது, இது ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் காலமில் இருக்குது. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம். இது தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி. சரிங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷனை இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஐஜே ஈக்குவல் டு மாட் I minus 2jன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்ஸோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது, A11. இப்போ பாருங்கள், இது I, இது J. ஓகேவா, அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடணும். அவ்வளோதான். மாட் ஐக்கு பதிலாக என்ன பண்ணணும், 1 minus 2j என்னது 1 ஈக்குவல் டு மாட் 1 minus 2 1s are 2 ஈக்குவல் டு மாட் 1 minus 2 என்னது -1 ஈக்குவல் டு, இப்போ இந்த -1 வந்து மாட்லேருந்து வெளியே வரும்போது என்ன ஆகும், அது வந்து +1ஆக மாறிடும். சரிங்களா, ஸோ மைனஸ் இருந்தாலே நம்ம வெளியே கொண்டு வந்து ப்ளஸ்ஸாக எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது A12ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். A12 is equal to 1 minus 2 into Jவோட வேல்யூ 2 ஈக்குவல் டு 1 minus 2 2s are 4 equal to -3. -3 மாட்லேருந்து வெளியே வரும்போது +3ஆக மாறிடும். அடுத்தது A13ஓட வேல்யூ மாட் 1 minus 2 into 3 equal to mod 1 minus 6 equal to -5 equal to -5 வெளியே வரும்போது +5ஆக மாறும். அதுக்கப்புறம் A21ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். A21 is equal to ஐயோட வேல்யூ என்னது 2 minus 2 Jவோட வேல்யூ 1 equal to mod 2 minus 2 1s are 2க்கு 0. mod 0 வரும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 0 தான். அடுத்தது A22 is equal to 2 minus 2 into Jவோட வேல்யூ 2 equal to mod 2 minus 4. 2 minus 4 என்னது -2. -2 வெளியே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்தது A23 is equal to 2 minus 2 into 3 equal to mod 2 minus 6 equal to mod 2 minus 6 என்னது -4 equal to -4 வெளியே வரும்போது +4ஆக மாறிடும். அடுத்தது A31 mod 3 minus 2 into Jவோட வேல்யூ 1 equal to mod 3 minus 2. 3 minus 2 என்னது நமக்கு ஆன்சரு 1 +1. ஸோ வெளியே வரும்போது சேம் அதே தான் +1 தான் நம்ம எழுதிக்கணும். அடுத்தது A32
இப்போ 3 மைனஸ் 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 ஈக்குவல் டு மாட் 3 மைனஸ் 4 என்னது -1. -1 வெளியே வரும்போது என்ன ஆகும் +1 ஆகிடும். சரிங்களா? அடுத்தது A33 மாட் 3 minus 2 into 3 equal to mod 3 minus 6 equal to mod 3 minus 6 என்னது -3 -3 வெளியே வரும்போது என்ன ஆகும் +3 ஆகிடும். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கான வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸை அப்படியே கொண்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடணும். அவ்வளோதான் ஆன்சர். சரியா? A ஈக்குவல் டு இப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். A11 என்ன வேல்யூ கிடச்சிது 1, A12 3 கிடச்சிது, A13 5 கிடச்சிது. அடுத்தது A21 0, A22 2, A23 4, A31 1, A32 1, A33 3 கிடச்சிது. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கண்டிஷன்? AIJ ஈக்குவல் டு I + J ஹோல் கியூப் டிவைடட் பை 3ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக இதில் சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கான வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு சேம் இதே மாதிரியே கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது? A11 ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ என்னது 1 ப்ளஸ் ஜேயோட வேல்யூ 1 ஹோல் கியூப் டிவைடட் பை 3. ஸோ அப்போ 2 கியூப் டிவைடட் பை 3. 2 கியூப்னா என்ன? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 டிவைடட் பை 3. 2 2s are 4, 4 2s are 8, 8 டிவைடட் பை 3. அடுத்தது A12 இஸ் ஈக்குவல் டு I ப்ளஸ் ஜே 1 + 2 ஹோல் கியூப் டிவைடட் பை 3. 3 கியூப் டிவைடட் பை 3. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 டிவைடட் பை 3. ஒரு 3 இன்னொரு 3 கேன்சல் பண்ணிடலாம், மேலேயும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ 3 3s are 9. அடுத்தது A13. இப்போ 1 + 3 ஹோல் கியூப் டிவைடட் பை 3. 4 கியூப் டிவைடட் பை 3. 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 டிவைடட் பை 3. 4 4s are 16. 16 இன்ட்டு 4 64 டிவைடட் பை 3. சரியா? அடுத்த எலமெண்ட்டு A21. ஸோ அப்போ I ப்ளஸ் ஜே 2 + 1 ஹோல் கியூப் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 3 கியூப் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 டிவைடட் பை 3. 3 3 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து நமக்கு 9. சரியா? அடுத்தது A22. ஸோ அப்போ 2 + 2 ஹோல் கியூப் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 4 கியூப் டிவைடட் பை 3. 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு சேம் இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது அதையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கோங்க. 64 டிவைடட் பை 3A. அடுத்தது A23. ஸோ அப்போ 2 + 3 ஹோல் கியூப் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 5 கியூப் டிவைடட் பை 3. 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 டிவைடட் பை 3. 5 5s are 25. 25 இன்ட்டு 5 வந்து 125 டிவைடட் பை 3. சரியா? அடுத்தது A31. ஸோ அப்போ 3 + 1 I ப்ளஸ் ஜே ஹோல் கியூபா? அப்போ 3 + 1 ஹோல் கியூப் டிவைடட் பை 3. 4 கியூப் டிவைடட் பை 3. 4 கியூப்னா என்னது? 4 கியூப் டிவைடட் பை 3 நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது ப்ரீவியஸாக? இங்கே பாருங்கள் 64 டிவைடட் பை 3. அதை டேரெக்டாக எழுதிக்கலாம். 64 டிவைடட் பை 3. அடுத்தது A32. இப்போது 3 + 2 ஹோல் கியூப் டிவைடட் பை 3. இப்போ 5 கியூப் டிவைடட் பை 3. 5 கியூப் டிவைடட் பை 3னா என்ன ஆன்சர் கிடைச்சது? 125 டிவைடட் பை 3. ஆன்சர் டேரெக்டாக எழுதிக்கலாம். அடுத்தது A33. ஸோ அப்போ 3 + 3 ஹோல் கியூப் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 6 கியூப் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 டிவைடட் பை 3. 3 1s are 3, 2 3s are 6. 6 6s are 36. 36 into 2 72 டிவைடட் பை 1 தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 72. ஓகேவா? இப்போ இந்த எல்லா வேல்யூஸையும் கொண்டு வந்து நம்ம அந்த ஜென்ரல் ஃபார்ம் இருக்கு இல்லையா அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். A இஸ் ஈக்குவல் டு A11 என்ன கிடைச்சிது? 8/3. A12 9 கிடைச்சிது. A13 64 டிவைடட் பை 3. A21 9 கிடைச்சிது. A22 64 டிவைடட் பை 3. A23 125 டிவைடட் பை 3. அடுத்தது A31 வந்து 64 டிவைடட் பை 3. A32 125 டிவைடட் பை 3. A33 72ன்னு கிடைச்சிது.
ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு வந்து நம்ம மேட்ரிக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. சரிங்களா? இது என்ன மேட்ரிக்ஸ்? 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதுதான் ஆன்சர். 4th கொஸ்டின் பாருங்க. இஃப் A இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் A அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிரான்ஸ்போஸ் ஆஃப் A அப்படின்னா என்னது? இன்டர்சேஞ்சிங் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேவா? அது எப்படி போகிறது பார்க்கலாம். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. A இஸ் ஈக்குவல் டு 5 4 3 1 -7 9 3 8 2. இது கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி டினோட் பண்ணணும்? A/T டினோட் பண்ணோம். ஈக்குவல் டு இங்கே என்ன நடக்கும்னா, இங்கே இருக்கிற ரோஸ் என்ன ஆகும்னா, டிரான்ஸ்போஸ் ஆகும்போது இங்கே இருக்கிற ரோஸ் வந்து காலம்ஸாக மாறும். இங்கே இருக்கிற காலம்ஸ் வந்து அங்கே போகும்போது ரோஸாக மாறும். சரியா? ஸோ அது எப்படி மாறுது பாருங்கள். இங்கே என்ன ரோஸ் இருக்குது? ரோ நம்பர் 1 என்னது? 5 4 3. இந்த ரோ வந்து இங்கே காலமாக மாறும். 5 4 3. அடுத்தது செகண்ட் ரோ 1 -7 9. இது வந்து இங்கே செகண்ட் காலமாக மாறும். 1 -7 9. அடுத்து தேர்ட் ரோ என்னது? 3 8 2. இங்கே அது போகும்போது தேர்ட் காலமாக மாறும். 3 8 2. ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் முடிஞ்சுது. புரிஞ்சுதா? இங்கே இருக்கிற ரோஸ் என்னவா மாறிச்சு? இங்கே போகும்போது காலம்ஸாக மாறிச்சு. இப்போ இங்கே செக் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிற காலம் வந்து இங்கே ரோவாக இருக்கா பாருங்கள். காலம் என்னது? 5 1 3. இங்கே என்ன ஆயிருக்கு? காலம் வந்து ரோஸாக மாறி இருக்கு. 4 -7 8. இங்கே பாருங்கள் 4 -7 8. ஓகேவா? ரோஸ் எல்லாம் காலம்ஸாக மாற்றியாச்சு, காலம்ஸ்லாம் ரோஸாக மாற்றியாச்சு. அதுதான் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். 5th கொஸ்டின் பாருங்க. இஃப் A இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் -A அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டிரான்ஸ்போஸ் ஆஃப் A கேட்கல, டிரான்ஸ்போஸ் ஆஃப் -Aன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வெறும் A தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஏலேருந்து -Aவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த -Aக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க? A இஸ் ஈக்குவல் டு -√7 -3 -√5 to √3 -5. இது வந்து கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸு. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? -A கண்டுபிடிக்கணுமா? ஸோ இப்போ -A இஸ் ஈக்குவல் டு -Aலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதில் இருக்க எலமெண்ட்ஸ் கூட மைனஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதால -to மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ அப்போ √7 இதுவும் நமக்கு ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும். 2 வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2. இது மைனஸ் ஆகும், -3. இதுவும் ப்ளஸ் ஆகிடும். சரியா? இப்போ -A கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை? டிரான்ஸ்போஸ் ஆஃப் -A, அதாவது -Aவோட டிரான்ஸ்போஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஈக்குவல் டு இப்போ என்ன ஆகும்? டிரான்ஸ்போஸ்னால் என்ன ஆகும்? இங்கே இருக்கிற ரோஸ்லாம் இங்கே காலம்ஸாக மாறும், இங்கே இருக்கிற காலம்ஸ்லாம் அங்கே ரோஸாக மாறும். ஓகேவா? இன்டர்சேஞ்சிங் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேவா? இப்போ என்ன ரோ இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோ √7 3 இருக்கா? அது இங்கே காலமாக மாற்றுங்க. √7 3. அடுத்தது √5 -2. அடுத்தது -√3 5. ஓகேவா? மாற்றியாச்சு. இங்கே இருக்கிற ரோஸ் எல்லாம் இப்போ காலமாக மாற்றியாச்சு. இப்போ இங்கே இருக்க காலம் பாருங்கள். √7 √5 -3. இங்கே என்ன இருக்குது? ரோஸாக தெரியுதா நமக்கு? இங்கே 3 -2 5. இந்த காலம் வந்து இங்கே நமக்கு எப்படி தெரியுது? ரோஸாக தெரியுதா? 3 -2 5. ஓகேவா? ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரோஸை காலமாக மாற்றிருக்கோம், காலம்ஸை வந்து ரோஸாக மாற்றிருக்கோம். அதுதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ இதோட ஆர்டர் எழுதிக்கலாம். ஒரு ஆர்டர் என்னது? 3 ரோஸு 2 காலம்ஸு. இதோட ஆர்டர் என்ன வரும்? 2 ரோஸு 3 காலம்ஸ்ன்னு வரும். சரியா? இது கொஸ்டின் பாருங்க. இஃப் A இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை A டிரான்ஸ்போஸ். அதுக்கப்புறம் அதுக்கு மறுபடியும் இன்னொரு டிரான்ஸ்போஸ் எடுத்திருக்காங்க. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணுமா? ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். A டிரான்ஸ்போஸ்க்கு மறுபடியும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா அந்த ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கணுமா? மறுபடியும் அந்த A மேட்ரிக்ஸை நமக்கு கிடைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எழுதிக்கோங்க. 5 -√17 8 2 0.7 3 2 5/2 1.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்கே இருக்கிற ரோஸ்லாம் இங்கே காலமாக மாறும், காலம்லாம் ரோஸாக மாறும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள் 5 2 2 அதை வந்து நம்ம இங்கே காலமாக எழுதுவோம் 5 2 2. அடுத்தது இந்த ரோவை செகண்ட் காலமாக எழுதுவோம் -√17 0.73. அடுத்தது 831 831. ஓகேவா? இதுதான் ஏவோட டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுக்கு மறுபடியும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏ டிரான்ஸ்போஸ்க்கு மறுபடியும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? இதில் இருக்க ரோஸ்லாம் இங்கே வரும்போது காலமாக மாறும், இதில் இருக்க காலம்லாம் இங்கே வரும்போது ரோஸாக மாறும். சரிங்களா? இப்போ இந்த ரோ பாருங்கள் 5 -17 8 5. இப்போ இந்த ரோவை இங்கே காலமாக மாற்றுறேன் -√17 8. அடுத்தது 2 0.73. அடுத்தது 2 3 1. ஓகேவா? ரோஸ்லாம் காலமாக மாற்றியாச்சு. இப்போ இருக்க காலமாக செக் பண்ணுங்கள் 5 2 2 5 2 2 இங்கே ரோஸாக மாறி இருக்கு. -√17 0.73 இங்கே நமக்கு ரோஸாக மாறி இருக்கு. இந்த காலம் இங்கே நமக்கு ரோஸாக மாறி இருக்கு. ஓகேவா? ரோஸ்லாம் காலமாக மாற்றிட்டோம், காலம்ஸ் எல்லாம் ரோஸாக வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. எக்ஸாக்டாக ஏ நமக்கு என்ன இருக்கோ அதே தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போது ஏவை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சரே கிடைக்குமா? மறுபடியும் அந்த ஏவே தான் நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா? ஏ டிரான்ஸ்போஸ், அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? மறுபடியும் அந்த ஏவே தான் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. இல்லை 7th கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கீழே 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 மேட்ரிக்ஸுமே நமக்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டு அதுலேருந்து எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி 2 மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்கன்னா அதில் இருக்கிற எலமெண்ட்ஸும் நமக்கு ஈக்குவல்னு அர்த்தம். எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இதில் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல்னு அர்த்தம். இந்த செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல்னு அர்த்தம். அடுத்து செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல்னு அர்த்தம். இந்த ரெண்டும் ஈக்குவல். அந்த மாதிரி எலமெண்ட்ஸும் நம்ம ஈக்குவல்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கலாம். என்னது? 12 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? ஒய் இருக்குது. அடுத்தது 3z 3 ஈக்குவல் டு இசட். அடுத்தது எக்ஸு 3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அடுத்தது 5 இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேவா? ஸோ இதிலிருந்தே நமக்கு தெரிஞ்சிடுச்சா எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ? ஒய் கிடச்சிருச்சு, இசட்டும் கிடச்சிருச்சு, எக்ஸும் கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் எழுதிக்கலாமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ஒய் இஸ் ஈக்குவல் டு 12, இசட் ஈக்குவல் டு 3. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஈக்குவல்னு எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. சரியா? அடுத்தது செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல் 2 இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்தது செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 5 + z ஈக்குவல் டு 5. அடுத்தது செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3. சரியா? இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? இப்போ எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம டேரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு இசட்டோட வேல்யூ கிடச்சிடுமா? ஃப்ரம் equation number 2 5 plus z equal to 5. ஸோ அப்போ z என்னது? 5 minus 5 z equal to 0. ஸோ z வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தது என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் இருக்குது. சரியா? இந்த 2 ஈக்குவேஷனை பாருங்கள். இங்கே எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8ன்னு இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்? இங்கே ஏதாச்சும் ஒரு வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா? ஒன்று எக்ஸ் தேவை, அப்படி இல்லைனா ஒய் தேவை. ஸோ அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ எங்கேருந்து எடுக்க போடும்? ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒய்யை மட்டும் வச்சுக்கிறேன். ஒய்யை வச்சுட்டு எக்ஸ் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ 6 மைனஸ் எக்ஸ்ன்னு வருமா? இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை கொண்டு வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டியூட் பண்ணேன்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருமா? சரியா? சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 3. சரியா? ஈக்குவேஷன் 3 என்னது? எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இதில் ஈக்குவேஷன் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்னது? ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸ். ஸோ அப்போ ஒய்க்கு பதிலாக 6 மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு ஈக்குவல் டு 8.
சரியா? இப்போ இந்த எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 6x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 8. 6x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட், இந்த 8 நான் இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஆர்டர் மாற்றி எழுதிக்கோங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6x மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ரெண்டு சைடும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகுமா? மைனஸ் 6x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? இதை ஃபேக்டரைஸ் பண்ணி இதிலேருந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 8ன்னு கிடைக்கணுமா? மல்டிப்ளை பண்ணால் 8ன்னு கிடைக்கணும். சம் பண்ணால் நமக்கு மைனஸ் 6ன்னு கிடைக்கணும். சரியா? இப்போ 4 2s are 8 வருமா? இப்போ இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு சைடு நம்ம மைனஸ் ஆட் பண்ணோம்னா -4 -2 வந்து -6 ஆகிடும். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 ஆகிடும். சரியா? இப்போ இது பிரித்து எழுதிக்கோங்க. எக்ஸ் -4 x -2 equal to 0. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் -4 equal to 0, எக்ஸ் -2 equal to 0, எக்ஸ் is equal to 4, எக்ஸ் is equal to 2. சரி, இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு ரெண்டு வேல்யூ வந்திருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டு எக்ஸோட வேல்யூவும் கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி அதுலேருந்து நம்ம ரெண்டு ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸோட வேல்யூவை 4ன்னு எடுத்துக்கிறேன். வென் x is equal to 4. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? y is equal to 6 minus x. ஸோ அப்போ y is equal to xோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 minus 4 y is equal to 2ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இது x equal to 4 இருக்கும்பொழுது when x is equal to 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் y is equal to 6 minus x, 6 minus xோட வேல்யூ 2. ஸோ அப்போ ஒயோட வேல்யூ என்ன கிடைக்குது? 4ன்னு கிடைக்குது. சரிங்களா? ஒன்று எக்ஸோட வேல்யூ 4ஆக இருக்கும்போது நமக்கு ஒயோட வேல்யூ என்ன கிடைக்குது? 2ன்னு கிடைக்குது. அப்படி இல்லைனா எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது ஒயோட வேல்யூ நமக்கு 4ன்னு கிடைக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம ஆன்சர் வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் வேல்யூ வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? 4ன்னு எடுத்துக்கிறேன். therefore x is equal to 4. x is equal to 4ன்னு கொடுக்கும்போது ஒயோட வேல்யூ என்ன கிடச்சிது? y is equal to 2ன்னு கிடச்சிது. நமக்கு நார்மலாக இசட்டோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருந்தோம்? z is equal to 0ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அதையும் எழுதிக்கோங்க. ஓகேவா? இது ஒரு செட்டு. x வந்து 4ன்னு இருக்கும்போது y 2ன்னு கிடச்சிது. இசட்டோட வேல்யூ வந்து 0. ஓகேவா? ஆன்சர் வந்து இப்படியும் இருக்கலாம். ஆர் x is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண பார்த்தீங்களா? x is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒயோட வேல்யூ என்ன கிடைக்குது? 4. இசட்டோட வேல்யூ நமக்கு 0 தான். சரிங்களா? ஒன்று ஆன்சர் இப்படியும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படியும் இருக்கலாம். ரெண்டுமே நம்மளோட ஆன்சர் தான். சரியா? இதுதான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னால நமக்கு அதில் இருக்கிற எலமெண்ட்ஸும் நமக்கு வந்து ஈக்குவல் தான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து எப்படி எலமெண்ட்ஸ் எடுக்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஈக்குவல்னு எடுத்துப்போம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. அதுக்கப்புறம் செகண்ட் ரோ எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. அதுக்கப்புறம் தேர்ட் ரோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 7. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குது? ஒய் ப்ளஸ் இசட்டுன்னு இருக்கா? இந்த ஒய் ப்ளஸ் இசட்டை எடுத்துகிட்டு போய் நான் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இருக்கா? இந்த ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா? சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. இதில் ஈக்குவேஷன் 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவல் டு 9. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 7. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு இசட்டோட வேல்யூ ஈஸியாக கிடச்சிருமா? சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னது? எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. எக்ஸோட வேல்யூ 2 ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. இசட் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2. இசட் ஈக்குவல் டு 3. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எக்ஸோட வேல்யூ தெரியும், இசட்டோட வேல்யூ தெரியும். இந்த ரெண்டுத்தையும் கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒய்யோட வேல்யூ வந்து ஈஸியாக கிடச்சிரும். சரியா? சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, இசட் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. எக்ஸோட வேல்யூ என்ன? 2 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 3 ஈக்குவல் டு 9. ஸோ இப்போ 5 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 9. ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 5.
y is equal to 4. இப்போ நம்ம x, y, z ஓட வேல்யூஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? therefore x equal to 2, y is equal to 4, z equal to 3. ஸோ ஆன்சர் இதுதான்.